ஸோ எல் கிளாசிக்கோ ஃபைனலி நடந்துருச்சு. இந்த மேட்சோட ஒரு குயிக் சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ எப்போவுமே ஒரு பெரிய ஹைப் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிசிஷன். ஏன்னா ஆப்வியஸ்லி டியூ ஃபேக்டர் இதெல்லாமே இருக்குது கேமில், கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மும்பையோட அந்த ஸ்டார்ட் ரொம்ப ஒரு ஆர்டினரி ஸ்டார்ட் தான். ரோஹித் சர்மாவை அழகாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க வித் லெஃப்ட் ஆர்ம் சீமர். கல்லில் இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பெல் போட்டார், நல்லா இருந்துச்சு. அதுவும் அவருக்கு கொஞ்சம் லேட்டரல் மூமெண்ட்டும் இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்டார்ட் கலீல் அகமது சிஎஸ்கேல கொடுத்துருக்காரு. கலீல் அகமதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் நம்மக்கிட்ட கொஞ்சம் லாகிங் தான். சர்ப்ரைசிங்லி இந்த ஸ்குவாட்லேயே பார்த்தீங்கன்னா 10 ரன் எனக்கு இல்லாது ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நேத்தன் எல்லிஸ் அஹெடாக வந்திருக்காரு. ஸோ சாம்கரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் பெருசாக அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தான் போட்டார், பெருசாக எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஓவருமே கிடைக்கல. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரானரி சப்ளை ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க. அது சேப்பாக்கில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அதிகமாக சூட் ஆகும். ஸோ வி ஹேட் ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ. நேத்தன் எல்லிஸ் எக்ஸ்ட்ரானரியாக போட்டார். நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவருக்கு. கொஞ்சம் ரன்ஸ் போயிருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. நூர் அகமது பற்றி சொல்லவே தேவையில்ல, வேறு லெவல் ஒரு ஸ்பெல் போட்டு போயிட்டார். அவரோட பால் ரீட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி. எஸ்பெஷலி இந்த திலக் வர்மாவோட அந்த ஒரு ராங்கன் ஒரு சூப்பர்வான டெலிவரி. அவர் ஒரு நல்ல ஃப்யூச்சர் சிஎஸ்கேல கண்டிப்பாக அமையும். அஃப்கோர்ஸ் டாக் ஆஃப் த டவுன் அஸ்வினோட அந்த கம்பேக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறது ரொம்ப ஒரு வார்மாக இருக்குது ஹார்ட்டுக்கு சொல்லப்போனால். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் நல்லா தான் போட்டார். கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் 2-3 ட்ராப் சான்சஸ் வந்துச்சு. ரவீந்திர ஜடேஜா ஓகே டீசெண்டாக போட்டார், பெரிய லெவலில் எதுவும் இன்றைக்கி பண்ணல. நெக்ஸ்ட் திங், சிஎஸ்கே ஓரளவுக்கு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை பவுலிங்கில் கொடுத்துட்டாங்க ஆஸ் எக்ஸ்பெக்டட், அதுவும் இந்த ஸ்ட்ராக்கில். ஆனால் கடைசியாக தான் சஹார் ஒரு பொலன்னு ஒரு குயிக் ஒரு பிளிட்ஸ் ஸ்க்ரீன் இன்னிங்ஸ் ஆட்டு போயிட்டார். என்னடா இவ்வளோ வன்மமான எங்கள் மேலே அப்படின்னு கேட்க தான் தோணுது. ஸோ சஹாரோட அந்த ஒரு லேட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றதுனால ஒரு 155 வந்துருச்சு. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சேட் பண்ணிட்டு போய் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது ஒரு சஹாரோட இன்னிங்ஸ்க்கு முன்னாடியே எப்படி ஒரு 150 அடிச்சிருவாங்க, ஏன்னா டெத்தில் கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, ஏன்னா கலீல் அகமதுலாம் இருக்காங்க. ஸோ அதை கணக்கு பண்ணி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 150 அடிப்பாங்க, நம்ம ஒரு 19 ஓவரில் சேஸ் பண்ணணும், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கடைசியில் பார்த்தா அதே ஸ்கிரிப்டாக எழுதி வச்சிருக்காங்க. அதாவது சிஎஸ்கே ஓப்பனிங் இன்றைக்கி வந்ததே ஒரு சர்ப்ரைசிங், ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ராகுல் திரிபாதி அஹெட் ஆஃப் ஹூ நன் அதர் தன் ருத்ராஜ் கைக்வாத், அதுவே ஒரு பெரிய ஷாக்கர். சிஎஸ்கே எப்பவுமே இப்படிலாம் ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாங்க, பட் இது ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சேஞ்சு. போல்ட் வர்சஸ் ருத்ராஜ் அந்த ஈக்குவேஷனுக்காக இதை மாற்றினாங்களா என்னன்றது கிளியராக தெரியல. ஸோ ராகுல் திரிபாதி ஃபஸ்ட்டு வந்தார். அவருக்கு இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகலை, பெருசாக கிளிக் ஆகலை, லூஸ் பால்ஸ் கிடைக்கல. சஹார் ஒரு நல்ல ஒரு பால் போட்டு அவர் எடுத்துட்டார், ஒரு சர்ப்ரைசிங் டெலிவரி. ஸோ இதுதான் ராகுல் திரிபாதியோட இன்னிங்ஸ், ரொம்ப ஒரு குயிக்கான இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ருத்ராஜ் கைக்வாத் சூப்பராக இருந்தார், செம்ம ஒரு ஃபார்மில் இருக்கார் ருத்ராஜ் கைக்வாத். அதுவும் அந்த ஸ்விங்கை கவுண்டர் பண்ணுறதுக்கு போல்டு பால்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணி அழகாக தரையிலே ஆடினார். ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு ஷாட்ஸ்லாம் நிறைய ஆடிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் அவரோட ஃபாஸ்டஸ்ட் 50ன்னு சொல்கிறாங்க இந்த மேட்ச்சில். ஸோ ருத்ராஜ் கைக்வாத் ஒரு குயிக் ஃபயர் 50 எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. அப்புறம் சிவம் டுபே வராரு. கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் வந்துட்டே இருந்தாலும் ஒரு பக்கத்தில் விக்கெட்டும் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு பேனிக் மோடில் சிஎஸ்கே போக மாட்டாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் போனாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சிஎஸ்கே ப்ரொலாங் பண்ணாங்க மேட்சை. 19 ஓவர் வரைக்கும் இழுத்து தான் முடிப்பப்பா, எனக்கு நெட்லாம் வேணாப்பான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க போல். ஸோ லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இழுத்து ஜவ்வா மேட்சை முடிச்சிட்டாங்க. ருத்துராஜ் கைக்வாத் ஒரு பக்கம் ஆடினார்னா, அதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே அஹெடாக ஆடுவார் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் ரச்சின் ரவீந்திரா ஆட வச்சது ஒரு நல்ல மூவ். எஸ்பெஷலி இந்த ஸ்பின்னை பயங்கரமாக கவுண்டர் பண்ணார் அந்த ஒரு ஃப்ரெஷர் விக்னேஷ் புத்தூர். அவர் சூப்பராக போட்டார். அவரோட பால்லாம் அந்த மெரிட் ஆஃப் த பால், அதை ஸ்டெப் டவுன் பண்ணி நல்லா குனிஞ்சு மீட் பண்ணி 6 எலிவேட் பண்ணதுலாம் வேறு லெவலில் ப்ளே ஃப்ரம் ரச்சின் ரவீந்திரா. இன்ஃபேக்ட் ஹி ஹாஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் அஹெட் ஆஃப் ஹிம், எஸ்பெஷலி இன் சிஎஸ்கே நான் சொல்கிறேன். நியூசிலாண்டுக்கு ஆப்வியஸாக ஒரு பெரிய பிளேயர். ஸோ இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு டைப் ஆஃப் பேட்ஸ்மேன், அதாவது சிஎஸ்கேவோட இந்த சேப்பாக்கு சூட் ஆகிற இந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இன்னொரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது இன்னொரு செட் ஆஃப் பேட்டர்ஸ் இருக்காங்க சேப்பாக்கு இல்லாமல், சேப்பாக்கு அவையாக இருக்கிற பேட்டர்ஸ் யாருமே இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இது கிளியராக விசிபிளாக இருக்குது. இப்போ நம்ம சாம்கார்ன் எடுத்துக்கோங்க, ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, இவங்கெல்லாம் ஒரு பேசி ட்ராக்ஸில் நல்லா கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க யாருமே இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணல. அது பெரிய ஒரு சர்ப்ரைசிங் இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேப்பாக்கில் தான் ஆடுறோம் அப்படின்னா நம்மளோட ஒரு பிரைமரி டார்கெட்டாக ஒரு 180 தாண்ட விட மாட்டோம். ஸோ அந்த 180 ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் இந்த மாதிரி கிளாசிக்கான பிளேயர்ஸை வச்சு நம்ம அடிச்சிடலாம் அப்படின்றதான் சிஎஸ்கேயோட மூவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம அவுட் சைடு போகிறோம், மும்பை இந்த மாதிரி வேறு சின்ன கிரவுண்ட்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னா, அப்போ தீஸ் கைஸ் வில் கம் இன் டு தி பிக்சர். லைக் ராகுல் திரிபாதி, இவரெல்லாம் ஒரு நல்ல ஒரு கிரேசியான ஒரு பிளேயர்ஸ், சாம்கரன் எல்லாருமே. ஸோ அந்த மூமெண்ட்டில் அவங்களாம் ஆடுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சிஎஸ்கேயோட இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் சேப்பாக்கில் ஆட போகிற எல்லா மேட்ச்லேயும் இந்த லைனப் வச்சு நம்ம பண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கும் தோணுது. எனக்கு லைட்டாக இன்னொரு பயமும் இருக்குது, இந்த ட்ரையோ கொஞ்சம் நம்ம ஓவர் ரேட் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆஃப்டர் ஆல் அந்த நூர் அகமதுக்கு ஒரு மிஸ்ட்ரி டச் இருந்தாலும்
அப்பப்போ அஸ்வினும் ஜடேஜாவும் அடி வாங்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது, அது இல்லைன்னு நம்ம மறக்க முடியாது. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து சிஎஸ்கேக்கு இந்த ஃபார்முலா எவ்வளோ தூரம் கொண்டு போகுது அப்படின்ட்டு. ஸோ மறந்தே போயிட்டேன், இவ்வளோ சென்னையை பற்றி பேசிவிட்டு மும்பை பற்றி எதுவுமே பேசலை. ஸோ மும்பைக்கு வந்து இந்த கேம் ஒரு ஆர்டினரி கேம் தான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரன் ஃப்ளோ வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொரு பெரிய ட்ராபேக்கு அவங்களுக்கு ஹர்திக் பாண்டியா இல்லை, பும்ரா இல்லை. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க டீம் எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஹர்திக் பாண்டியா இல்லாத ஒரு பெரிய செட் பேக்கு. பும்ரா கூட அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது எக்ஸ்பெக்டட் தான். இன்ஜுரின்றது ரொம்ப நாளாக இருக்குது அவருக்கு. ஆனால் ஹர்திக் பாண்டியா மிஸ் அவுட் பண்ணுறது ஒரு பெரிய செட் பேக்கு. ஸோ ஆன் டாப் ஆஃப் தேட் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பெட்டர் ட்ராக்கில் இதை விட கண்டிப்பாக ஒரு எம்ஐ பல்தான் அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். பட் இருந்தாலும் தே ஆர் வெரி ஃபார் ஃப்ரம் தர் பெஸ்ட். அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ் இந்த மேட்ச்சில் பெருசாக இல்லை. ஆனால் அந்த ஒரு ஸ்கவுட் டீம் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். விக்னேஷ் புதர்லாம் யாருனே தெரில, அவர் சீனியர் டீமுக்கே ஆனது இல்லைன்றாங்க கேரளாவில். பட் அவரை சூப்பராக உள்ளே கொண்டு வந்து ஒரு டஃப் கொடுத்துருந்தாங்க. ஒரு க்ரூஷியலான ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார் விக்னேஷ் புதூர். ஸோ பார்க்கலாம் மும்பையோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது ஷோராக சொல்ல முடியல. கொஞ்சம் ஸ்கெப்டிக்கல் தான், பட் ஸ்டில் அதர் கிரவுண்ட்ஸில் எப்படி ஆடுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். See you guys.